ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் ப்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு போட் நெக் உள்ள ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம். போட் நெக்னா போட் நெக்லேயும் கொஞ்சம் டிசைன் இருக்கும். பேக்கில் வந்து ஒரு ஐ ஷேப்பில் வந்து ஒரு ஓப்பன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வரும். உங்களோட டவுட்டும் கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணி வைக்கப்படும். ஆ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸ்லீவ் தான் கட் பண்ண போறேன். ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்ல இது வந்து 1 மீட்டர் ஓகேங்களா? இதோட ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 34 இன்ச் வருது. ஆ இதில ஒரு கார்னர்ல 4ஆ மடிச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 9 1/2 இன்ச் வருது. கூட 1/2 இன்ச் அதுக்கு மேலேயே ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால 10 இன்ச்சா சேர்த்தி மார்க் பண்ணிட்டு, இப்ப வந்து கை சுத்து கீழ வந்து கை சுத்து எவ்வளோ வருதுன்னு நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ளவுஸ்ல எல்லாமே வந்து அளவு எடுத்து தான் கட் பண்ற மாரி இருக்கும். ஆ மே சிலதெல்லாம் அளவு குடுத்துருப்பாங்க. அது கரெக்ட்டா இருந்தா அது அளவு வச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த மாதிரி நான் 3 ஷேப் எடுத்துக்குவேன். கீழ எந்த அளவுக்கு லென்த் வருதோ அதோட ஷேப், அதோட மிடிலோட ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு ரவுண்டு. ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு ரவுண்டு வரும்போது கூட 1/2 இன்ச் வந்து நான் சேர்த்துப்பேன். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ரொம்ப ஃபிட்டா நம்மளால போட முடியாது. கை வந்து சுத்தி எடுத்து பண்ண முடியாது அதனால. இப்ப இந்த லைனெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு இப்போ ஆர்ம் ஹோல மார்க் பண்ண போறோம். ஆர்ம் ஹோல 1 இன்ச் தள்ளி இந்த மாரி ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு நீங்க வரைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து எப்படி வரையறதுங்கிறது ரூல்ஸும் தனியா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா மறுபடியும் நான் போடுறேன். ஆ இது வந்து நம்ம அப்ராக்ஸிமேட்டா வரைஞ்சது தான். ஆனா வரைஞ்சதுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. ஆர்ம் ஹோல் வந்து 16 இன்ச் வருது. 16ங்கும்போது அதில பாதி 8 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. மேக்ஸிமம் நமக்கு அ ஸ் அ ஹைட்டும் நம்மளோட ஆர்ம் ஹோல் டெப்த்தும் நம்ம இறக்கி மார்க் பண்ணாவே, நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து மேக்ஸிமம் கரெக்ட்டா வந்துரும். ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இறங்குற மாரி இருக்கும். அத வந்து நம்ம ஷேப் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாரி சின்ன ப்ளவுஸ்க்குலாம் ஈஸியா வந்துரும். இப்ப வந்து இதோட ஷேப் பார்த்து நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு எங்கெல்லாம் ஸ்டிச் வருதோ அங்கெல்லாம் ஒரு நாட்ச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அப்பதான் நமக்கு பார்க்கறக்கு ஈஸியா இருக்கும். அதேமாரி சென்டர்லயும் போட்டுக்கிறோம். இது வந்து பிளெயின் ஸ்லீவா நம்ம கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு மேல வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்லீவ்லயே பேட்டர்ன் போடுறதா இருந்தா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இத வந்து ஒரு பேப்பர் கட்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேட்டர்ன் போட்டுக்கலாம். நெறைய பேர் அப்படியே போடுவாங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படியே போட்டுக்கலாம். தெரியாது அப்படிங்கிறவங்க, இல்ல எனக்கு அத விட இதுதான் ஈஸி அப்படிங்கிறவங்க, உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாரி இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஆப்போசிட் கார்னர்ல டபுள் ஃபோல்டு இருக்கு. நம்மள பாத்தி டபுள் டபுள் ஃபோல்டு இருக்கு. அந்த சைட்ல வந்து பேக் போர்ஷன் ப்ளவுஸோட பேக் போர்ஷன் நான் கட் பண்றேன். இப்ப வந்து இந்த லைன் எதுக்குன்னா, கீழ வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஈவன் பண்றதுக்காக இது இந்த லைனு. அதுக்கப்புறமா ஒரு 1 1/2 இன்ச் கிட்ட மடிக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட ப்ளவுஸோட லென்த்தும் கூட 1/2 இன்ச். இது எதுக்குன்னா, நம்ம வந்து மேல மார்க் ஷோல்டர் கிட்ட தைப்போம் இல்லைங்களா? அதுக்கு. இந்த மாரி ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கேல் வந்து கம்பல்சரி வேணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ரொம்ப அந்த காலத்துலேருந்து தைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவங்க கண்லயே நெறைய ப்ளவுஸ் பார்த்துருப்பாங்க. ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஈஸியா மார்க் பண்ணிடுவாங்க. இப்ப பழகுறவங்க கொஞ்சம் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே உங்களுக்கு ஃபினிஷிங் ட்ராயிங் எல்லாம் நீட்டா வரும் அதுக்காக. இப்போ போட் நெக்குக்கு ஷோல்டர் எவ்வளோ வருதோ, அதில பாதி ஷோல்டர் நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். அதில அ அது அப்படியே சாரி 14 இன்ச் அதில பாதி 7 இன்ச். ஷோல்டர் எவ்வளோ வருதோ, அதுதான் நம்ம வைக்கணும். பட் போட் நெக் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கலாம். அத அப்படியே வைக்காம 6 இன்ச் இதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸும் நான் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன். தெரியல அப்படிங்கிற போது நான் மறுபடியும் போடுறேன். இப்போ போட் நெக்ல அகலம் வந்து 4 இன்ச்சும், உயரம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். ஆ இது வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு நம்ம ஓகேன்னா அந்த அளவு வச்சுக்கலாம். இது வந்து போட் நெக்கோட ஷேப்பு. நமக்கு நல்லா ஷேப்ல வரணும்னா ஷேப்ல எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு போட் மாதிரி கொ நேரோவா கழுத்துக்கு சைட்ல நேரோவா வேணுனாலும் அப்படி எடுத்துக்கலாம். இப்படிதான் எடுக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து நார்மலான போட் நெக். இப்ப வந்து பாடி ரவுண்டு வந்து மார்க் பண்ண போறோம். பாடி ரவுண்ட் வந்து 34.5 அத அப்படியே 4ஆல டிவைட் பண்ணிட்டு கூட வந்து ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணணும். இது வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா 3 இன்ச் ஆட் பண்ணிட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சு கட் பண்ணுவாங்க. பட் இதில என்னன்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அளவும், ஃப்ரண்ட்ல நார்மல் நெக்கும்,
பேக்கில் போட் நெக்கும் வருது. அப்போ வந்து ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது பேக்கில் மட்டும்தான் போட் நெக்கோட ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வெஸ்ட்டு வந்து 28, இடுப்பு வந்து 28 வருது. அதில் பாதி அதில் 4ல் 1 அப்படிங்கும்போது 7 இன்ச்சு. அதை நம்ம அப்படியே எடுத்து கூட ஒரு 3/4 இன்ச் டாட்டுக்கு வச்சுட்டு நம்ம அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் 6 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் டாட் இறக்கியிருக்கேன். அந்த கைக்குழி வந்து இறக்கியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, போட் நெக் எப்போவுமே வந்து கொஞ்சம் உள்ள நகர்த்தி கட் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து கொஞ்சம் கிராஸ் எடுக்கணும். ப்ளவுஸில் வந்து நிறைய பேர் வந்து கிராஸ் எடுக்கிறதில்ல. இது வந்து நார்மல் நெக்குக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக கிராஸ் வந்து நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ஒரு ஷேப் வந்து கொடுக்கும் நமக்கு. இப்போ இது போட் நெக் அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் இறக்குனா போதும். 1/2 இன்ச் பக்கம் இறக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இதுவே வந்து காலர் வருது, இல்ல க்ளோஸ் நெக் வருது அப்படின்னா, நம்ம வந்து 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் கூட நம்ம இறக்கிக்கலாம். அதாவது ஷோல்டர் ஸ்லோப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஷோல்டர் எவ்வளோ அகலமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இல்லாமல், நம்ம யார் என்ன ப்ளவுஸில் சைஸ் கொடுத்தாலுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நீங்களுமே வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி பழகுறது வந்து ஒரு நல்ல யூஸ். இல்லை நான் ரொம்ப வருஷமாக தைக்கிறேன், நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தைக்க முடியும், அளவு ப்ளவுஸ் இல்லைன்னா எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய பேர் கரெக்ஷனோடு வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கும், உடம்பு வந்திருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டான அளவே இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு ஒரு டெய்லர்கிட்ட போவாங்க. மறுபடியும் திரும்பி உங்ககிட்ட வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறது பழகிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து ப்ளவுஸ் இதுதான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லோப் இறக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலேயும் வந்து 1/2 இன்ச் கொஞ்சம் கிராஸாக இறங்கும். அப்போவும் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கீழேயோ இல்லை சைட்லேயோ அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சமாக ஆர்ம் ஹோலை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கு ஒரு ஐ ஷேப்பில் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் வைக்கும்போது அவங்களோட கஸ்டமரோட நார்மலாக நெக்லைன் எவ்வளோ வருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம இறக்கிக்கலாம். ஏன் 1/2 இன்ச் அப்படின்னா, இது நேரோவா வரதுனால மேக்ஸிமம் மேலே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கிட்ட கீழே இறக்கிக்கலாம். இது வந்து நம்மளோட இதுக்குன்னு ரூல்ஸ்லாம் கிடையாது. நம்மளோட இதுக்கு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வச்சு அப்படியே ஒரு ஷேப் இது ஷேப்புக்காக நான் இப்படி பாதிலாம் மார்க் பண்ணிவிட்டு, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே வளைச்சு கட் பண்ணிக்குவேன். ஒரு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஐ மாதிரி ஒரு இல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐ ஷேப் ஓப்பன் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிங் தெரிஞ்சதுன்னா நம்ம ஸ்டிச்சிங் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் வந்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் வர்றதுக்காக தான் மெயின், ஓகேங்களா. பட் நமக்கு ஃபிட்டிங் வந்துருச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்தா கூட கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் கட்டிங் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைன் வச்சாலும் ஃபிட்டிங் நல்லா இல்லைன்னா அது போடவே முடியாது. ப்ளவுஸ் கலண்டு வரும், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பார்ட்டை அப்படியே எடுத்து நான் வந்து முன்னாடி மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஸ்லோப் நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நார்மலாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேக்கில் மட்டும்தான் போட் நெக், ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ரவுண்ட் நெக், நார்மலாக போடுற மாதிரி இறக்கமான ரவுண்ட் நெக் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன். சைடில் வந்து பாடி சுற்று வந்து நான் மார்க் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அது வந்து ஜஸ்ட்டு ஒரு அளவுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன், கழுத்து மார்க் பண்ணவே இல்லை. இதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம ஷோல்டர் எதோட கட் ஆகுதோ அதை வச்சு அப்படியே எடுத்துடலாம். இப்போ இது எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு நமக்கு கிடைக்கும், கீழே வந்துட்டு ஹைட்டு நமக்கு கிடைக்கும், அதோட நமக்கு ஷோல்டர் அளவு கிடைக்கும். இந்த ஷோல்டர்லேருந்து நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இப்போ நெக்லைன் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கு வந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம்.
3 இன்ச்சஸ் ஏன்னா பின்னாடி க்ளோஸ் நெக் இருக்கிறனால நம்ம 3 இன்ச்சஸ் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச்சஸ்லேருந்து நம்ம நேரா பேரலலா ஒரு கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாரி பேரலலா போட தெரியல அப்படின்னா, நீங்க ஒரு எல் ஷேப் ஸ்கேல் வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஷோல்டர் 1/2 இன்ச் நம்ம மேல பிடிப்போம் இல்லைங்களா? அந்த அளவு. அதிலிருந்து நெக்கோட டெப்த்து. நெக் டெப்த்து வந்து 6 இன்ச். அந்த 6 இன்ச் வந்து நம்ம இதில மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில வந்து ஷேப் வந்து குடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் வந்து குடுத்துக்கலாம். இத அப்படியே வளைச்சு கட் பண்ணிக்கலாம். நான் 6 இன்ச்சுனா 6 இன்ச்சே போடல. ஏன்னா நம்ம பிடிச்சு தைக்கும்போது கீழ கொஞ்சம் இறங்குங்கனால ஒரு 5 1/4 இன்ச் வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி பண்ணிட்டு, இப்போ சைட்ல ஒரு 3 இன்ச் 2 1/2 இன்ச் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிறேன். இப்போ அ அதாவது நம்ம பட்டி எவ்வளோ விடுவோமோ அதுக்கேத்த மாரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு வந்து கப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா, அ 13 இன்ச் கிட்ட வருது. அ ப ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச்ச கூட்டி தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்ச கூட்டிட்டு 13 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, இப்போ ஒரு ஈவன் லைன் போட்டுட்டு, இப்போ நம்ம வந்து டாட் வந்து மெஷர் பண்ண போறோம். டாட் மெஷர் பண்ணும்போது, இப்போ இந்த சைட்லேருந்து பட்டன் பட்டி வைக்கிறோம்ல, அந்த சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் கிட்ட தள்ளி மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு மெயினா எவ்வளோ மெயின் டாட் எவ்வளோ பிடிப்போமோ அது 3 இன்ச் நான் மெயின் டாட் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உடம்போட சுத்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வருது. இதில முன்னாடி 3 இன்ச் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் டாட் வரும். அதுக்கப்புறம் 4 இன்ச் மொத்தமா 7 இன்ச் நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பட்டன் பட்டி மாட்டுற இடத்துல கொஞ்சம் தள்ளி 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இப்படியே நேரா கிராஸ் போட்டுக்கலாம். இது வந்து நீங்க நார்மலா ரவுண்ட் நெக்லாம் வைக்கிறீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் நீங்க உள்ள தள்ளி ஃபர்ஸ்ட்டு ஹூக் இடத்துல இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நான் பண்ணல. ஏன்னா இது வந்து பின்னாடி பேக் நெக் வந்து ஓப்பனா வர்றதுனால அது கரெக்ட்டா இருக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம சைட்ல வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, அதே அளவு வருதான்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சைட்ல எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். அதுலேருந்து ஒரு பட்டிக்கு எவ்வளோ வருதோ அதை விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். மேலே கீழே பிடிக்கும்போது நம்ம 3 இன்ச் பட்டி வச்சோன்னா 1 இன்ச் அதில் போயிடும். அப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இன்னும் செஸ்ட் ரவுண்டே மார்க் பண்ணல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செஸ்ட்டு ரொம்ப கிராஸாக குட்டியாக தெரியும். இப்போ செஸ்ட் ரவுண்ட் பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரி ஃபார்முலாவில் 34.5 அதை வந்து 4ல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி அதில் கூட வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு கூட 1/2 இன்ச் வந்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து க்ளோஸ் நெக் வச்சுருக்கோம். முன்னாடி வந்து நார்மல் ரவுண்ட் நெக். அதனால நமக்கு 3/4 இன்ச் தேவைப்படாது. கூட வந்துட்டு நமக்கு வந்து மொத்தமாகவே 9.25 தான் வருது. ஸோ 9.25 வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சைடில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சைடில் வந்து லென்த் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம அளவு பார்த்துக்குறோம். இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் விட்டுக்கலாம். நீங்கள் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் அது உங்களோட ரெகுலராக நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுட்டு, கூட வந்துட்டு சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து இப்படி மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு பட்டி வந்து மேலே கீழே போகாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி வரும். சைடில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் 2 இன்ச் வைப்பேன். ஒரு 4 தையல் போடுவேன். ரெகுலராக 4 ஸ்டிச்சு தள்ளி தள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து உடம்பு வந்துச்சுனாலும், இல்லை நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது உடம்பு டைட்டாக இருந்தால் கூட பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 34 அப்படின்னா 34 கட் பண்ணுவாங்க. பட் அதுவே 33 அப்படின்னா, அது கூட 1 சேர்த்து 34ஆ கட் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, உங்களோட ஃபிட்டிங் கரெக்டாக வராது. கொஞ்சம் லூஸ் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா, அவங்க பாடியே 34, 33ல தான் இருக்குது. நம்மகிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது அவங்க கரெக்டான ஃபிட்டிங் தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து ரெடிமேட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ரெடிமேடில் அப்ராக்சிமேட் மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பர்சனலாக தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாடி என்ன இருக்கும் அதுக்காக அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். ஸோ 33னா 33யோட என்ன ஃபார்முலாவோ அதை போடுங்க. அதுவே 34 இப்போ நான் 34.5ன்னு வந்துச்சு. அதை நான் 34ஆ கன்வெர்ட் பண்ணவே இல்லை. அப்படியே
அதில என்ன வருதோ அதுக்கு அப்படியே தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கூட எக்ஸ்ட்ராவா வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல டாட் பிடிப்போம். ஸோ டாட் பிடிக்கும்போது நமக்கு கரெக்ட்டா போயிடும். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் ஸ்டிச் வருமோ அங்கெல்லாம் நாட்ச் போட்டு வச்சுக்கலாம். அதே மாரி பா உடம்பு சைஸுக்கும், டாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இத்தனை உடம்பு வந்துச்சுன்னா, இவ்வளோ டாட் பிடிக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. சில பேத்துக்கு உடம்பு இருக்கும். பட் வந்து கப் வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அதனால நீங்க பெருசா வச்சு தைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாரி ஃப்ரண்ட்ல மேல வரும்போது நான் க்ளோஸ் நெக் வச்சதுனால, நான் இங்க வந்து கொஞ்சமா தான் கட் பண்றேன். ரொம்ப உள்ள தள்ளி கட் பண்ணல. லைட்டா இத்துணூண்டு வெட்டினா போதும். இதுவே அதிகம் தான். ஸோ இந்த மாரி வெட்டும்போது, நம்ம டாட் பிடிக்கும்போது, ஷோல்டர் நகர்ந்து போகாம இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்டி வந்து கட் பண்றோம். பட்டிக்கு இதில ஒரு லைன போட்டுட்டு, இதில வந்துட்டு இந்த ஹூக்கு பட்டி மாட்டுறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு 3 1/4 இன்ச் நான் வைக்கிறேன். ஏன்னா உள்ள வந்து ஷேப் வரும். கொஞ்சம் மேல தூக்கி வரும் அதனால. அதே மாரி கீழ இடுப்போட சரவுண்டிங் அதெல்லாம் மார்க் பண்ணி கூட 2 இன்ச் நான் எப்பவுமே கொஞ்சம் பெருசா எடுத்துக்குவேன். அதனால போச்சுனாலும் நம்ம இல்ல அப்டின்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 1/4 அதுக்கப்புறம் சைட்ல வந்து 3 இன்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஷார்ப்பாவும், அதுக்கப்புறம் ஈவனாவும் வரும். இந்த மாரி மார்க் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டு இத அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வைக்காம, இத ஒரு ஷேப்பா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்ப இத வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி நீங்க போடும்போது உங்களுக்கு நல்ல ஷேப்டான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதெல்லாம் ஜாயின் பண்ணி தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா, ஸ்டிச்சிங் நான் தனியா போட்டிருக்கேன். இல்ல அப்படின்னாலும் நான் மறுபடியும் போடுறேன். இப்போ வந்து எங்கெல்லாம் டாட் வேணுமோ அங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ணுவேன். அதாவது கீழ கடைசி ஊக்கு மாட்டுற இடத்துல 1/4 இன்ச் கட் பண்ணணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ மேல ஃப்ரண்ட்ல ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஊக்கு வந்து உள்ள இருக்கும். கீழ கடைசி இது வந்து வெளிய இருக்கும். அதே மாதிரி இப்படி பிடிக்கும்போது அது நேரா வந்துரும். அப்படி நேரா வரும்போது இந்த இடத்துல இப்படி இருந்தா தான் அது ஒரே மாதிரி ஷேப்பா வரும். அதுக்காக தான் இந்த மாரி கட் பண்றது. ஏன்னா நம்மளோட பாடி அந்த ஷேப்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணலன்னா இப்படி கொஞ்சம் உள்ள தள்ளுன மாரி இப்படி ஷேப்பா இருக்கும். பட் இப்படி நம்ம நேரா கட் பண்ணதுனால அப்படி இல்லாம இருக்கும். அதனால தான் இது இந்த மாரி கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக நம்ம இப்படி நேரா கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாரி கட்டிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா, மறுபடியும் என்னோட சேனல பார்த்து இன்னும் நெறைய கட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓ நம்ம வந்து ஆர்டர் எடுத்தும் நெறைய கஸ்டமைசேஷன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கும் அந்த மாரி கஸ்டமைசிங் வேணும் அப்டின்னா, நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்களும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆ வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.